அதிமுகவில் தற்போது நிலவி வரும் சலசலப்புக்கு இடையே வரும் 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் உடன் இணைந்து போர்க்கொடி தூக்கியுள்ள செங்கோட்டையனை கட்சியில் இருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இந்த பரபரப்பான சூழலில் வரும் புதன்கிழமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுகவில் நிலவும் சலசலப்பு தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மற்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர்களை சந்தித்து பேசிவிட்டு நாங்கள் முழுமையாக அனைவரும் இருந்து உங்களுக்கு எங்களுடைய பேட்டிகளை தருவோம். இதனிடையே கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூரில் உள்ள செங்கோட்டையனின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத புதிய பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பழனிசாமியின் படத்தை மறைத்து வைத்து இருந்தது குறிப்பிடத்தக்கது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் A1 என்றால் ஏன் சிறையில் தள்ளவில்லை என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டிருந்த தங்க கவசம் மீண்டும் மதுரையில் உள்ள வங்கி பெட்டகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. தங்க கவசத்தை ஒப்படைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பழனிசாமியை விமர்சித்த செங்கோட்டையனுக்கு கண்டனம் தெரிவித்தார். ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கல, நாங்களா வேணாங்கிறேன். சட்டப்படி போடுங்க தம்பி. சரியான சட்டங்கள் இருந்தா பண்ணட்டத்துல ஏன் இருக்கிறவங்க ஏன் பிடிச்சி ஜெயிலில் போடாம வச்சிருக்காங்க? ஏன் இவருக்கு ஆதாரம் இருந்தா கொடுக்க வேண்டியதானே? தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவில் ராஜா போல் இருந்த செங்கோட்டையன் துரோகிகளிடம் இணைந்து கூஜா தூக்கச் சென்றதாக விமர்சித்தார். பதவியில் இருந்தால் மட்டுமே மரியாதை கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். பாஜக வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக அமர வைக்க தம்மால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் ஒன்றிய அரசு வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் பாஜக வழக்கறிஞர்கள் அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். நீதிமன்ற வளாகங்களில் அந்த இடங்களை நிரப்புவதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நான் உதாரணமாக இருந்து அந்த இடத்திற்கு உங்களை அனுப்புவதற்கு தேர்வு செய்வதற்கு என்னால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதனால அந்த இடங்களை நிரப்புவதற்கு ஒன்று சட்டமன்றம் இருந்தால் உங்களுக்கு நீதிமன்றத்தில் இப்பொழுது கீழே இருந்து பாதாடுகிறீர்கள், மேலே இருந்து எங்களெல்லாம் கேட்டு நிதி வழங்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அனைவரும். அதிமுக என்ற இயக்கத்தை அழிக்க புறப்பட்ட கரையானாக அக்கட்சியின் தலைமை உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி சாலையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பல்நோக்கு கட்டிடம் மற்றும் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பலவீனமான அதிமுக தலைமையை விரும்பாத நிர்வாகிகள் சக்தி மிக்க தலைமையை தேடி திமுகவுக்கு வருவார்கள் என்று கூறினார். அதிமுக என்ற இந்த இயக்கத்தை அழிக்க புறப்பட்ட கரையானாக இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை மாறி இருக்கின்றது. எந்த சூழலிலும் பாரதிய ஜனதாவை இந்த மண்ணிலே வேரூன்ற வைக்க மாட்டோம் என்ற சபதத்தோடு திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பாமக நிறுவனர் ராமதாஸின் அறிவிப்பை அடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்றன. விக்கிரவாண்டி அருகே பனையபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் பாமகவின் உண்மையான தலைமை யார் என்பதை தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் என்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் ஆக்சுவல் ரெப்ரஸன்டேட்டிவ்ங்கிறத ஆர்கியூமெண்ட்டாக வச்சு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனும் ஒரு டைம் கேட்டிருக்கு. அதனால் சின்னம் அவங்க வாங்கிட்டே வேணால, சின்னத்தை கோரி அவங்க மனு போட்டது பீகார் தேர்தலை வச்சு. இப்போ பீகார் தேர்தலில் அவங்க நிற்கல. அப்போ இதுக்கு மேலே எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுத்து லெட்டர் யாருக்கு கொடுக்க போகிறாங்கிறது விரைவில் தெரிஞ்சிடும். கும்பகோணம் அருகே செட்டி மண்டபத்தில் நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏ அருள் விரைவில் பொதுக்குழுவை நடத்த ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். முன்னதாக அருளுக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற அன்புமணி தரப்பைச் சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜெயங்கொண்டாம் அருகே மீன் சுருட்டியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின் பேட்டியளித்த வன்னியர் சங்க தலைவர் புதா அருள்மொழி தேர்தலை எதிர்கொள்ள பாமக தயாராகிவிட்டதாக தெரிவித்தார்.
பெங்களூருவில் இருந்து தமிழ்நாடு வழியாக கேரள மாநிலம் எர்ணாகுளத்துக்கு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை வரும் 7ஆம் தேதி துவக்கப்பட உள்ளது. கர்நாடகாவில் இருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளத்துக்கு புதிய வந்தே பாரத் ரயில் இயக்க ரயில்வே வாரியம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒப்புதல் அளித்தது. அதன்படி இந்த புதிய ரயில் சேவை வரும் 7ஆம் தேதி துவக்கப்பட உள்ளது. இந்த ரயில் வாரத்தில் புதன்கிழமை தவிர மற்ற நாட்களில் இயக்கப்பட உள்ளது. KSR பெங்களூருவில் இருந்து காலை 5:10 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, பாலக்காடு, திருச்சூர் வழியாக மதியம் 1:50 மணிக்கு எர்ணாகுளம் சென்றடைகிறது. அதேபோல் எர்ணாகுளத்திலிருந்து மதியம் 2:20 மணிக்கு புறப்படும் வந்தே பாரத் ரயில் இரவு 11 மணிக்கு பெங்களூரு KSR வந்தடையும். 3 மாநிலங்களையும் இணைக்கும் வகையில் இந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளதால் பயணியரிடம் நல்ல வரவேற்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. RSS வெளிப்படையாக நடத்தும் பண்பாட்டு படையெடுப்பை தடுக்க வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் அப்பணசாமி எழுதிய அகஸ்தியர் எனும் புரளி நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதன் முதல் பிரதியை கி. வீரமணி வெளியிட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் K. பாலகிருஷ்ணன் பெற்றுக் கொண்டார். பின்னர் பேசிய கி. வீரமணி மனித குலத்தின் பகுத்தறிவிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார். RSS போன்ற பல அமைப்புகள் வெளிப்படையாக ஒரு பண்பாட்டு புரட்சியை, அவர்கள் பண்பாட்டு படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை எதிர்த்து எந்த ரூபத்தில் வந்தாலும் அறிவுபூர்வமாக நம்முடைய உரிமையை நாம் காப்பாற்ற வேண்டும். அது நம்முடைய உரிமை என்பதை விட உண்மையை நிலைநிறுத்த வேண்டும். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. பின்னர் 26ஆம் தேதி இரவு மோந்தா புயலாக உருமாறிய நிலையில் தீவிர புயலாக வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 28ஆம் தேதி ஆந்திராவின் மசூலிப்பட்டினத்துக்கும் ஒடிஷாவின் லிங்கப்பட்டினத்துக்கும் இடையே காக்கிநாடா அருகே கரையை கடந்தது. இந்நிலையில் தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 7ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிசானத்தூர் கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தின் அருகே தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைய உள்ளது. இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பினருடன் இணைந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதுகுறித்து பொதுமக்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் ஆட்சியரின் வாக்குறுதி திருப்திகரமாக இருப்பதாகவும் மேலும் கிராம மக்களுடன் கலந்து பேசி போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுமா அல்லது போராட்டம் தொடருமா என்று நாளைய தினம் அறிவிக்கப்படும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் குடியிருப்புல ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 மீட்டருக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொதுமக்கள் அந்த இடத்துல இருந்தால் நாங்கள் போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் மக்கள் அதில் குடிச்சிட்டு இருக்காங்க. 2 பக்கம் வாரி ஓடுது. அதனால நீர் ஆதாரம் இருக்கிற இடத்துல இந்த ஒரு சுத்திகரிப்பு ஆலை வர்றதுனால தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். நெல்லையப்பர் கோயிலில் நடைபெற்ற வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் ஊஞ்சல் உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். நெல்லை காந்திமதி அம்பாள் கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா 22ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி சூரசம்ஹாரமும் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கார மண்டபத்தில் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் ஊஞ்சல் மற்றும் நலங்கு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று பூஜைகள் முடிவடைந்ததும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் வள்ளி தெய்வானை சமேத சண்முகர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ஊசுடு ஏரி முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து ஏரியில் இருந்து நீர் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து வீடூர் அணை திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஊசுடு ஏரி தனது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பக்தி பாடல் பாடி நீரை திறந்து வைத்தார்.
உள்ள யானை வழித்தடங்கள் முழுமையாக கண்டறியப்பட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அரசிடம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தெரிவித்துள்ளது. யானை வழித்தடங்களை பாதுகாப்பது தொடர்பாக விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது யானை வழித்தடங்களை கண்டறிய தமிழ்நாடு அரசால் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. யானை வழித்தடங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அப்பகுதிகளில் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டது. அதற்காக இந்த மாதமும் அடுத்த மாதமும் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்களை அரசு நடத்த உள்ளதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தாம்பரத்தில் உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு தங்களின் சொந்த செலவில் மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வந்த தம்பதி வனவிலங்குகள் மற்றும் பறவைகளை காணும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனர். சென்னையைச் சேர்ந்த செல்வின்சென்ட் கிரேசியா தம்பதியினரின் மூத்த மகள் கேத்ரின் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தார். அவரது நினைவாக அறக்கட்டளையை ஏற்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த தம்பதி உதவி வருகின்றனர். அந்த வகையில் 10 மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு அழைத்து வந்து அங்குள்ள விலங்குகள் மற்றும் பறவைகளை காண்பித்து மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பூங்குளம் கிராமத்தில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய பொதுமக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்தினர். பூங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட தாடிக்காரன் வட்டம், செட்டிக்கான் வட்டம், கொன்னாம்பட்டி வட்டம், மத்தூரான் வட்டம் உள்ளிட்ட பகுதி மக்கள் தங்கள் பகுதியின் நுழைவாயிலில் கொட்டப்படும் குப்பைகளை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். அத்துடன் தார் சாலையை புதுப்பித்தல், பாம்பாற்றில் தரைப்பாலத்தை உயர்த்துதல் போன்றவையும் இவர்களின் கோரிக்கையாகும். இந்த பூங்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு நடுவாலே வந்து பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்கு போட்டிருக்கிறாங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, கால்நடை மருத்துவமனை இருக்குது, வசிப்பிடங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விவசாய நிலங்களும் இருக்குது, நிறைய குடியிருப்புகள் இருக்குது. மக்கள் அங்கே அதிகமாக நடமாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பல வருஷமாக 4 வருடங்களுக்கு மேலே வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். பல மனுக்கள் கொடுத்து பார்த்தோம், கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுத்தோம், மண்டே பெட்டிஷன் கொடுத்து பார்த்தோம். எந்த பெட்டிஷனுமே இங்கே வேலை ஆகலை. குப்பையை திரும்ப இங்கே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை அருகே பழைய தங்கத்தை விற்றுத் தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் உட்பட மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் கஞ்சா வழக்கில் சிறையில் இருக்கும் போது தர்மா மற்றும் பிரபு ஆகியோருடன் கூட்டாளியாகியுள்ளார். இந்நிலையில் கோவையில் 50 லட்சம் ரூபாய்க்கு 100 சவரன் பழைய தங்க நகை வாங்கித் தருவதாக தர்மா விஜயிடம் கூறியுள்ளார். இதனை நம்பி அவர் கோவைக்கு சென்று தர்மா மற்றும் பிரபுவின் கூட்டாளிகளிடம் 50 லட்சம் பணத்தை கொடுத்துள்ளார். இதனையடுத்து மூவரும் ஒரே காரில் சென்று கொண்டிருந்த போது நடுவழியில் காரை நிறுத்திவிட்டு தர்மா மற்றும் பிரபு தப்பி ஓடினர். இதுகுறித்து விஜய் பேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 5 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளிகளான தர்மா, பிரபு உட்பட மேலும் 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இதுகுறித்து நடத்திய விசாரணையில் பசுபதி பாண்டியன் கொலை வழக்குக்கு செலவு செய்ய இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றியது தெரிய வந்தது. இந்தியாவில் அக்டோபர் மாதத்தில் அதிக அளவு கார்கள் விற்பனையாகி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் பண்டிகை கால சலுகையால் கடந்த ஆண்டு அக்டோபரில் கார் விற்பனையை விட நடப்பாண்டு அதிகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. அதன்படி மாருதி சுசுகி இந்தியா, மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், டொயோட்டா நிறுவனங்களின் கார்கள் விற்பனையில் சாதனை படைத்துள்ளன. தொழில்துறை தரவுகளின்படி உள்நாட்டு சந்தையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் 4,01,105 வாகனங்கள் விற்பனையான நிலையில் நடப்பாண்டில் 4,70,227 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் மொத்த விற்பனை 17.23% உயர்ந்துள்ளது. இதில் அதிகபட்சமாக மாருதி நிறுவனம் சுமார் 1,76,000 கார்களை விற்பனை செய்துள்ளது. மஹிந்திரா நிறுவனம் 71,000, டாடா 61,000 கார்களையும் விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் பல்வேறு உயர் பதவிகளுக்கு தேர்வெழுதுகின்ற பார்வை திறன் குறைபாடு உள்ள தேர்வர்களுக்கு உதவியாக ஸ்கிரீன் ரீடர் சாப்ட்வேர் எனப்படும் திரை வாசிப்பு மென்பொருளை அறிமுகம் செய்யப்போவதாக யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த யுபிஎஸ்சி நிர்வாகம் ஒன்றிய குடிமை பணி தேர்வுகளை நம்பகமான முறையில் எழுதுவதற்கான முயற்சியாக இந்த தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள மையங்களில் உரிய உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்திய பின்னர் ஸ்கிரீன் ரீடர்
சாஃப்ட்வேர் எனப்படும் தொழில்நுட்பத்தை பரிசோதனை செய்து பார்த்து பின்னர் நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக யுபிஎஸ்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கணினி மற்றும் செல்போன் திரைகளில் எழுத்து வடிவில் உள்ள தகவல்களை வாசித்தல், படங்களை விளக்குதல், பொத்தான்களை பயன்படுத்துவதற்கான உதவிகளை செய்தல் போன்ற பணிகளை இந்த தொழில்நுட்பம் செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. ஜாக்டோஜியோ எனப்படும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் திருச்சியில் உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல், டெட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வலியுறுத்துதல் உள்ளிட்ட 11 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை காலமுறை ஊதியத்தில் வரமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் ஜாக்டோஜியோ 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஒரு நாள் அடையாள வேலைத்திட்டத்தை அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டி ஒரு காலவரையற்ற வேலைத்திட்டத்தை நோக்கி செல்லும் என்பதை தமிழக அரசாங்கத்திற்கு இதன் மூலம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என ஜாக்டோஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். கடந்த காலம், எதிர்காலம் குறித்து மட்டுமே பேசும் பாஜக தலைவர்கள் நிகழ்காலம் பற்றி பேசுவதில்லை என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். பீகார் பேரவைத் தேர்தலை ஒட்டி பெகுசராய் நகரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பீகாரை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய நிலம் ஏன் வளர்ச்சியடையவில்லை என்ற கேள்வி எழுவதாகவும், பாஜகவும் பிரதமர் மோடியும் பீகார் மக்களின் உரிமையை பலவீனப்படுத்துவதாகவும் சாடியுள்ளார். மக்களின் நிகழ்காலம் குறித்தும், பணவீக்கம், வேலையின்மை, இடப்பெயர்வு போன்ற பிரச்சினைகள் பற்றியும் பாஜக தலைவர்கள் பேசுவதில்லை என்றார். பீகாரில் பெண்கள், குழந்தைகள், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான எதிரான குற்றங்கள் உச்சத்தில் உள்ளதாகவும் சாடிய பிரியங்கா காந்தி, இந்தியா கூட்டணி எப்போதும் மக்களுடன் நிற்கும் என தெரிவித்தார். வந்தே பாரத், தேஜஸ் ரயில்களில் முன்பதிவு செய்யும் போது உணவையும் கட்டாயமாக முன்பதிவு செய்யும் வகையில் ரயில்வே இணையதளத்தில் மறைமுக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உணவை முன்பதிவு செய்வது விருப்ப தேர்வாக இருந்த நிலையில் தற்போது அதனை கட்டாயமாக்கியுள்ளதாக ரயில் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வந்தே பாரத், தேஜஸ் ரயில்களில் பயணம் செய்யும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்ற கவலை எழுந்துள்ளது. நடுத்தர வகத்திற்கு மிகப்பெரிய நிதி சுமை. ஒரு 3 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 1000 ரூபாய் உணவு கட்டணம்ன்றது ரொம்ப அதிகம். திரும்ப ரிட்டர்ன் போஸ்டிலும் ஒரு 1000 ரூபாய் செலவுனா அவங்களால தாங்க முடியாது. உடனடியாக ரயில்வே அமைச்சகம் இதில் தலையிட்டு இந்த நிரந்தர உணவு கட்டணத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு நாங்கள் ரயில் பயணிகள் சார்பாக நாங்கள் கேட்டோம். சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்வதற்கு வந்தே பாரத், தேஜஸ் ரயில்களில் 1300 ரூபாய் கட்டணம் எனில் உணவுக்காக ஒரு நபருக்கு 380 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக பயணிகள் கூறுகின்றனர். அதே நேரம் மதிய உணவுகள் காலை 11:30 மணிக்கே தரப்படுகின்றன என்றும், ஆனால் சிற்றுண்டி, மதிய உணவின் தரம் சுமாராகவே இருப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை சரிசெய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று IRCTC தெரிவித்துள்ளது. ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது உணவிற்கும் சேர்த்து கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு ரயில் பயணி சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வந்தே பாரத், தேஜஸ் உள்ளிட்ட அதிவிரைவு ரயில்களில் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது உணவு தேவை தொடர்பான பயணியின் விருப்பம் கேட்கப்படும். அப்போது உணவு தேவைப்படாதவர்கள் அதனை நிராகரித்துவிட்டு ரயில் பயணத்திற்கான கட்டணத்தை மட்டும் செலுத்தும் முறை இருந்தது. அந்த முறை மாற்றப்பட்டு பயணியின் விருப்பம் கேட்கப்படாமல் உணவு கட்டணத்தோடு சேர்த்து டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படும் முறைக்கு ரயில் பயணிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 2 மணி நேரம் டிராவலுக்காக ஒருத்தர் சாப்பாடு அவசியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. இதில் இந்த புதிய நடைமுறையில் இது இந்த டக்கல் மாதிரி நேரத்தில் நமக்கு அந்த சாய்ஸே இல்லை. நம்ம உணவோடு தான் கொடுக்குற மாதிரி ஒரு சில ஆப்பில் அந்த மாதிரி வருது. இந்த நடைமுறையை மாற்றணும், உணவுடைய தரத்தை மேம்படுத்தணும். எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்குகளிலிருந்து அவரை காப்பாற்றியவர் செங்கோட்டையன் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பேசியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் I பெரியசாமி ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினார்கள். அப்போது பேசிய RS பாரதி, யாரும் இல்லாத ஆதரவற்றவர்களைப் போல அதிமுகவினர் இருப்பதாக தெரிவித்தார். சசிகலா காலில் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி நீக்கிட்டார்.
அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே, உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்களெல்லாம் இருக்கிற அம்மா அப்பா இல்லாத அனாதை போல இல்லை. இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி, எஸ்ஐஆர் என்ற நடவடிக்கையின் மூலம் தேர்தல் ஆணையத்தை பகடைக்காயாக்கி பெரும் தேர்தல் குழப்பத்தை ஏற்படுத்த ஒன்றிய பாஜக அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். அன்புமணி விளம்பர பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதாக அக்கட்சியின் மாநில கொள்கை அணி விளக்க துணைச் செயலாளர் துரைசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ராமதாஸ் தரப்பு பாமகவினரின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில கொள்கை விளக்க அணி துணைச் செயலாளர் எடப்பாடி துரைசாமி, மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணிய ஐயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய துரைசாமி, தேர்தல் கூட்டணி குறித்து ராமதாஸ் எடுக்கும் முடிவு நிச்சயம் வெற்றி பெறும் என்றார். அவங்க விளம்பரம், அவங்களுடைய பிரச்சாரம் அதை அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஐயா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணி சொல்லிட்டாரு, வெற்றி பெற கூட்டணி ஆட்டோன்னு சொல்லிட்டாரு. நிச்சயமா அடுத்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில பாமக இருக்கும். பாமக இருக்க கூட்டணி வெற்றி பெறும். பாமகவின் உட்கட்சி பிரச்சினைகளுக்கு ராமதாசும் அன்புமணியும் இணைந்து பேசினால் தீர்வு கிடைத்துவிடும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். பாமகவின் சென்னை மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் பேசிய ஜி.கே. மணி, பாமகவுக்கு இது சோதனையான காலகட்டம், இப்படி ஒரு நிலை வரும் என கனவிலும் நினைத்ததில்லை என்றார். மேலும் பாமகவில் ஒற்றுமை நிலவ வேண்டும் என தீவிரமாக முயற்சித்தேன், ஆனால் பலனளிக்கவில்லை என்று கூறிய ஜி.கே. மணி, கட்சி பதவிகளுக்கு தான் ஆசைப்படவில்லை என்று குறிப்பிட்டார். நீ என் மகன் கூட பேசாதீங்க, அவரை ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னா கேட்பாரா? அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லையா? அரசியல் தெரியாதா? சரி, அவரு தான் வந்து அப்பாவை பார்த்தா நான் வேண்டான்னு தடுக்கிறேன். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசுறத வேண்டான்னு தடுக்க முடியுமா? ஆனா இப்ப இருக்கிற நெருக்கடியான சூழலுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னா என்ன தீர்வு? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசினா தீர்வு. வேற யாராவது தடுக்க முடியுமா? திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சுங்கச்சாவடி மைதானத்தில் அன்னதானம் வழங்க அனுமதி மறுத்த தாசில்தாரின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. கிறிஸ்தவர்களின் பாஸ்கு விழா நடக்கும் மைதானத்தில் அன்னதானம் வழங்க சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதை ஏற்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அதே நேரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சம்பட்டியில் 1000 கிறிஸ்தவர்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தியவர்கள் அன்னதானம் வழங்குவதை எதிர்க்கவில்லை என்றும் பாஸ்கு மைதானம் என அழைப்பிதழில் குறிப்பிட வேண்டும் என்றே வலியுறுத்துவதாகவும் கூறினர். இந்த நிலையில் அதிகாரிகளின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கனமழையால் குமாரபாளையம் சிவசக்தி நகரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீருடன் சேர்ந்து கழிவுநீரும் சூழ்ந்ததால் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீடுகளை சூழ்ந்துள்ள கழிவுநீரால் நிலத்தடி நீர் மாசடைந்து களங்களாக வருவதால் அதனை குடிநீராக பயன்படுத்த முடியவில்லை என அவர்கள் கூறினர். எப்பயுமே இப்படி தண்ணி நிற்கிது, வெளியே போகிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. பாருங்க, போர் தண்ணியெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. குழந்தைங்கெல்லாம் குடிக்க முடியல. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எங்களுக்கு ரோடு வேணும், டிச்சு வேணும், வந்து அதை வந்து கரெக்டாக செஞ்சு கொடுங்க. மறியல் பண்ணுவேன். இங்கே வந்து வீட்டுக்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, அப்பதான் தெரியும். குமாரபாளையம் சிவசக்தி நகரில் ஒவ்வொரு மழை காலத்தின் போதும் அருகில் உள்ள வாய்க்கால் மற்றும் கழிவுநீர் ஓடை நிரம்பி வீடுகளை சுற்றி பல நாட்கள் கழிவுநீர் தேங்குவதால் நோய் தொற்று ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு நிரந்தர தீர்வு காண சிவசக்தி நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் கிராம சபை கூட்டம் நடத்திய விவகாரத்தில் கிளர்க் மன்னிப்பு கேட்கும் ஆடியோ அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. செங்கமேடு ஊராட்சி மன்ற கட்டடத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் அப்பகுதி பொதுமக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 100 நாள் பணியாளர்களை வைத்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த முத்துசாமி என்பவர் செங்கமேடு ஊராட்சியில் பணிபுரியும் முருகேசன் என்ற கிளர்க்கிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். அப்போது அவர் இந்த ஒரு முறை தெரியாமல் நடந்துவிட்டது என்றும் இனிமேல் இந்த தவறு நடக்காது என்றும் மன்னிப்பு கேட்கும் ஆடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. யாருக்கும் தெரியாது எப்படி கிராம சபை நடத்துனீங்க? எனக்கு ரீசன் சொல்லுங்க சார். அதுதானே ஒரு தவறுனே மன்னிச்சுன்னு இந்த ஒரு இதுனே அடுத்த கிராமத்தெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன். இல்ல நான் கேட்க சொல்லுங்க, நேற்று உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? இல்ல கிராமம் கொடுத்துருங்களா? இல்ல 10 பேர் ஊர்ல தெரிவிச்சீங்களா? நீங்க இன்னைக்கு 100 நாள் வேலை நடத்துறாங்கன்னா அந்த ஆலோசனைக்கு நீங்க போட்டோ எடுத்துட்டு கிராமம் நடத்துன்னு சொல்றீங்களா? இது எந்த வேலை கரெக்ட்? இல்ல தவறு தானே. கிராம மக்களுக்கு தெரியாமல் கிராம சபை கூட்டம் நடத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கூட்டணி குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உரிமை மீட்க தலைமுறை காக்க எனும் நடைபயணத்தை மேற்கொண்டு வரும் அன்புமணி அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி நீர்த்தேக்கத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அதிருப்தி அடைந்த அவர் எந்த கட்சியிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என தாம் கூறவே இல்லையே என தெரிவித்தார். முன்னதாக சோழர் பாசன திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி அன்புமணி உள்ளிட்டோர் முழக்கம் எழுப்பினர். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி இடம்பெறுவதற்கான வாய்ப்பு என் வாயில் ஏதாவது வரணும். பேசிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்னு சொல்லல. தஞ்சை பெரிய கோயில் வளாகத்திற்குள் மாமன்னன் ராஜராஜ சோழனின் சிலையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. ராஜராஜனின் சிலை கோயில் வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் சிலையை கோயில் வளாகத்திற்குள் நிறுவ வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேபோல கஜா புயலின் போது பழுதான 31 சிசிடிவி கேமராக்களையும் சரி செய்து கோயில் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நிறுவிய அந்த மாமன்னனோட சிலை கோயிலுக்குள்ளே இருக்கிறது தான், அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த மன்னருக்கும் பெருமை, நமக்கு இந்த தமிழர்களாகிய நமக்கு அனைவருக்கும் பெருமை. கோவிலுக்குள் இருந்த 31 கண்காணிப்பு கேமராக்கள் கஜா புயல் நேரத்தில் சேதமாகிவிட்டது. அதை உடனடியாக மீண்டும் அமைக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.